ஹாய், பேசலாமா? இன்றைக்கி என்னடா பேய் மாதிரி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது என்னென்னா, இன்றைக்கி சண்டே ரீசெட், ஸ்கின் கேர் அவசியம். அதனால் மூஞ்சிக்கு பூசிட்டு உட்காந்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இது என்னென்னா, இன்றைக்கி என்ன வீடியோனா, மோஸ்ட்டாக கேட்பீங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மோர் ஆர்லெஸ் இது அதுக்கான வீடியோ தான். அப்புறம் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், இது என்ன மாதிரியெல்லாம் ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிற வீடியோ ரெண்டும் கலந்த மாதிரி வரும். பேசிக்காக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எங்கெங்கெல்லாம் வளரும்னு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் போகும்போது, என்னடா இது ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க ஆனால் சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சிம்பிளாக இல்லை, அவங்க நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் வெளியே பார்க்கும்போது சிம்பிளாக தெரியும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு மைண்டு தோணும். அதுக்கான பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் என்னென்னா, நம்பர் 1 ஃபேஸ் கேர். ஸ்கின் கேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஃபேஸ் கேர் கம்பல்சரி. இந்த இதில் ஃபேஸ் கேர் போட்டுட்ருக்கும்போது நான் அப்படியே அது என்னன்னு சொல்லிடுறேன். நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய வேலையே ட்ராவல் பேஸ்டாக இருக்கங்காட்டி பொட்டேட்டோ, கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சம் நம்ம அரிசி மாவு இருக்கும்ல, அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து பக்கத்தில் வச்சுருக்கேன். காமெடியாக இருக்குது. பக்கத்தில் வச்சுருக்கேன். இதை தான் பூசிட்டு உட்காந்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் மச்சாக்கும் போட்டு விட்டேன். யூஸ்வலாக என்னோட ஸ்கின் கேர் ரொம்ப விரும்புவாங்க. பிகாஸ் இப்போ நான் ஃபுல்லாக போட்டேன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக என்னோடய அந்த ட்ரை டெட் ஸ்கின், அப்புறம் ட்ரையாக இருக்கிற ஏரியா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுத்துரும். அதே சமயம் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணிடும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 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 சின்ன பிரைட்னஸ் கிடைக்கும். பேசிக்காக நேச்சுரலாக நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் இன்ஸ்டண்ட்டாக சில விஷயந்தான் அப்போவே பார்க்குறக்கு ரிசல்ட் தருமே தவிர்த்து, ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது தான் அதோட லாங் டைமாக உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் அது ஒர்த்தாக இருக்கும். அந்த மாதிரி இது இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியுது, ரொம்ப டார்க்காக இருந்த ஃபீலிங் இருந்துச்சு, அதனால் இது போட்டிருக்கேன். நம்பர் 1 ஃபேஸ் கேரு. ஃபேஸ் கேருக்கு யூஸ்வலாக எங்கே நீங்கள் கிளம்புனீங்கனாலும் மாய்ஸ்சரைசரும், நான் ப்ரிஃபரபிளி சன்ஸ்க்ரீன். நான் இப்போ சன்ஸ்க்ரீன் போடுறதில்ல, பட் ப்ரிஃபரபிளி சன்ஸ்க்ரீன் முக்கியம். சீரம் போடுங்க, மாய்ஸ்சரைசர் போடுங்க, அப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டு வெளியே போங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அப்புறம் நான் எல்லா டேஸுமே சன்ஸ்க்ரீனை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், சீரம் என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. சீரம் நான் யூஸ்வலாக இதை பண்ணுவேன். சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டு வெளியே போகிறப்ப சில டைம் சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக வெயிலில் போகிறோம், அடுத்த 1 வீக்கு பெருசாக எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட மாட்டேன். ஏன்னா சன்ஸ்க்ரீன் நம்ம ஓவராக யூஸ் பண்ண விட்டமின் டி குறைஞ்சிருது. நிறைய பேர் இப்போ என்கிட்ட நீங்கள் சண்டைக்கு வருவீங்க, சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா என்ன பண்ணுறது, வெளியே போகிறதில்ல வீட்டுக்குள்ளேயே சன்ஸ்க்ரீன் போடணும், யூவி ரேஸ் இருக்குது, வாட் எவர் இட் மேபி. நான் நேச்சுரலாக தான் பிறந்திருக்கேன். கண்டிப்பாக என்னோடய இம்யூனிட்டி சன்னை தாங்கிறதுக்கான சக்தி இருக்கும். பேசிக்காக சவுத் இண்டியன். ஸோ நம்மளோட கலரே ப்ரௌன் தான். அப்படின்னா சன்னுக்கு அது இம்யூன் ஆகிருக்கும், என்ன ரேஸாக இருந்தாலும். ஓகே, எவ்ரிதிங் அப்பார்ட், சன்ஸ்க்ரீன் இப்போ நெக்ஸ்ட் 1 வீக் எனக்கு கமிட்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா, நான் வெயிலில் போகிறேன்னு தெரிஞ்சாலும் நான் சன்ஸ்க்ரீன் போட மாட்டேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன்ஸ். விட்டமின் டிங்கிறது தான் பெரிய ரீசனே. இது ஒன்று. ஹேர் கேர். கம்மிங் பேக் டு ஹேர் கேர். உங்களுக்கு நிறைய முடி கொட்டுது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கும், முடி ஒரு டென்சிட்டியே இல்லை, டெக்ஸ்சரே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும், மெயினாக ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க, காலேஜ் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கலாக ஒரு நிமிஷம் மூச்சு இழுத்துக்கிறேன். ஓகே, பேசிக்காக முடிக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. இப்போ இருக்க என்னோடய முடியோட டெக்ஸ்சர் ஒரு 6 months முன்னாடி கிடையாது. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சு, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா,
என் இன்டேக்கில் ப்ரோட்டீன் இல்லை அப்படிங்கிறது தான். சில பேர் இன்பில்ட்டாக அதாவது பை பர்த்தே வந்து ப்ரோட்டீன் வந்து நம்மளோட சாப்பாட்டிலேருந்து எடுத்துக்கிறதுக்கான சக்தி இருக்கும், நல்ல முடி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஹெச்பி வந்து யூஸ்வலாக வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டே தான் வரணும். ப்ளட்டில் வந்து அயன் டக்குன்னு கம்மியாயிரும் எனக்கு. அதனால என்ன ஆகும்னா ப்ரோட்டீன் வந்து அந்தளவுக்கு இழுத்துக்காது. ஸோ ரொம்ப வந்து லோ டென்சிட்டி ஆயிடுச்சு. அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து அதிகப்படுத்திட்டேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்டாக இருக்கட்டும், ப்ரோட்டீனை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் மாஸ்க். மறந்துட்டேன் என்ன ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன்னு. ஆனால் கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். அந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். லாரியல் பாரிஸோட ப்ரொஃபஷ்னல் ஹேர் மாஸ்க்குன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்துமே வந்து ஹேர் வந்து நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டை போட்டிருக்கேன். சரி, ஓகே, ஒத்துரும். இதில் நல்லாவே தெரியும். ஆனால் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் 4 டேஸ்க்கு மேலே ஆச்சு. இப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹேர் மாஸ்கோட ஒரு வேலை. ஆனால் தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ இப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து குளிக்கிறேன்னா ஹேர் மாஸ்க் போட்டு நல்லா வந்து ரின்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஹேர் வாஷ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹேர் வாஷில் வந்து சீரம்ஸும் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக வெளியே வந்து பைக்கில் போகிறேன்னா கம்பல்சரியாக சீரம்ஸ் போட்டுட்டு தான் வந்து வெளியே போவேன், ஹேர் சீரம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஃப்ரிஸி, எவ்வளோன்னு சொல்லவே முடியாது. பார்த்தா மஞ்சியோட்டிருக்கும். அந்த கண்டிஷன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதில் கான்ஃபிடென்ட் லெவல் செம்மையாக குறைஞ்சிரும். அதனால் யூஸ்வலாக வந்து ஹேருக்கு வந்து ஒரு கேர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபுட் இன்டேக் வந்து நல்லா சாப்பிடுங்க. சப்போஸ் வந்து என்ன மாதிரியெல்லாம் ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட போடுறேன். அப்புறம் பேசிக்காக ஸ்கின்னுக்கும் உங்கள் ஃபேஸுக்கும் வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்ம பொமோகிரானட் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சது பொமோகிரானட்டும் பீட்ரூட்டும் நீங்கள் எவ்வளோ நல்லா எடுத்துக்கிறீங்களோ இங்கே வந்து ஷைன் அடிக்கும். இந்த 2 இடத்துல நம்ம வந்து மேக்கப் போடுறோம் அப்படின்னா ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி இப்படி ஒன்று போடுவோம்ல, ஹைலைட் பண்ணுற இது. நான் வந்து ப்ளஷ் சொல்லலை, அந்த ஷைன் அடிக்கிற மாதிரி இங்கெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த பொமோவும் பீட்ரூட்டும் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ ப்ரிஃபரபிளி அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்தாவே வந்து ஃபேஸ் வந்து நிறைய மாறும். ஜங்க் அவாய்ட் பண்ணணும். இதை நான் சொல்லக்கூடாது, நான் இந்த 2 நாளாக தான் வந்து ஜங்க் அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் பொதுவாக வந்து ஜங்க் அவாய்ட் பண்ணணும். சப்போஸ் ஜங்க் இன்டேக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் வந்து சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஜங்க்கும் எடுத்துகிட்டு சாப்பாடும் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களோட பாடி வந்து ப்ராசஸ் பண்ண லேட் ஆகும். அது வந்து ஃபேஸில் தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த டாக்டரும் எதுவும் சொல்லலை. சப்போஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா, மெடிக்கல் ரிலேட்டடாக தப்பாக இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரி. இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர் முடிச்சிட்டா நெக்ஸ்ட்டு நெயில்ஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் நெயில் வந்து நல்லாயிருக்கும், பார்க்க ஹெல்த்தியாக இருக்கா, நீட்டாக இருக்கா. ஆக்சுவலாக அந்தளவுக்கு நான் நினைக்கிற அளவுக்கு நீட்டாக இல்லை, பட் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற இதில். நெயிலை வந்து நீங்கள் அழுந்த கட் பண்ணுறது நான் என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எஸ்பெஷலி இஃப் யூர் அ கேர்ள், தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இது வந்து என்னோடய சஜஷன். கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அப்புறம் ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்துடணும். நகம் கொறிக்காதீங்க. தட் இஸ் அ வெரி வெரி பேட் ஹேபிட் ஃபார் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது வந்து உங்களோட நர்வஸ்னஸும் ஆங்ஸைட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும். செல்ஃப் கேர் சொல்லிட்டேன்னா, ஹேர் கேர் சொல்லிட்டேன்னா, நெயில் கேர் சொல்லிட்டேன்னா, இது எல்லாமே எக்ஸ்டர்னல். நெக்ஸ்ட்டு 4th மெடிடேஷன். ஒன்றும் பெருசாக இதுதான் அப்படின்னு சொல்லி இல்லை. ஆனால் ஒரு காலையில் எந்திரிச்சோடனே வந்து 10 நிமிஷம் வந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். மைண்டு வந்து காம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர், நாட் த மெயின் பேராமீட்டர், பட் இட் ஹெல்ப்ஸ்.
அப்படிங்கிறது வந்து மெடிடேஷன். நான் என்ன பண்ணுவேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் மறுபடியும் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்ல ஒரு முருகர் பாட்டாக போட்டுவிட்டு கண்ணை மூடி கப்புன்னு உட்காந்துக்குவேன். அந்த முருகர் பாட்டு முடிகிற வரைக்கும் உட்காந்துப்பேன். ஸோ அது வந்து நான் மெடிடேஷனாக கன்சிடர் பண்ணிட்டுருக்கேன். அந்த சமயத்தில் வந்து என் மைண்டில் என்னென்னமோ ஓடும், அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அதனால வந்து என்ன ஆகும்னா, ஓகே இதெல்லாம் தான் மைண்டில் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அனாலிசிஸ் கிடச்சிரும். ஸோ மென்டலாக வந்து ஆங்ஷியஸோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி மெடிடேட் பண்ணிட்டா. நெக்ஸ்ட்டு ஜேர்னலிங் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்ம யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு பாஸ்ட் ட்ராமாலேருந்தோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்தோ டிப்ரெஷன்லேருந்தோ ஆங்ஸைட்டிலேருந்தோ வந்து நீங்கள் ஹீல் ஆகணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ஸே பில்ட் ஆக ஆரம்பிக்கும். பிளைண்ட் கான்ஃபிடென்ஸும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரீசெண்டாக வந்து நான் மேக்ஸ் வந்து இப்போ யூஸ்வலாக நான் வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஆனால் இப்போது ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் வாங்குறதுக்காக மேக்ஸ் போயிருந்தேன். அங்கே வந்து ஆக்சுவலாக நான் எப்படி போனேங்கிற ஒரு போர்ட்ரேல் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போயிருந்தேன்னா எப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருந்தது வந்து வீட்டுக்கு போடுற செப்பல், காட்டுக்குள்ளே போடுற செப்பல், தோப்பு இருக்குல்ல அந்த தோப்புக்குள்ளே போடுற செப்பல். அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் எங்கள் அம்ச்சி பார்க்குறக்காக போன ஒரு சுச்சுவேஷன், அப்படியே பொள்ளாச்சி போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது நான் அதான் கொண்டை போட்டிருக்கேன். அப்போ வந்து ஹேர் வந்து ரொம்ப நாட் இன் அ வெரி குட் ஷேப். ஓகே, அப்புறம் ஒரு டெய்லர்ட் மேடு ஒரு குர்த்தா போட்டிருக்கேன், ஒரு லெகிங்ஸோ ஸ்ட்ரைட் கட் பண்ணிட்டோ ஏதோ போட்டிருக்கேன். அதுதான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக போகிறக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இங்கே போனோம் அப்படின்னா நமக்கான கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு, அங்கே போயிட்டு வரேன் எனக்கே தோணுது, ஓகே ஐ மேட் மை செல்ஃப் இன்டு அ ஃபேக்டர் வேர் ஐ ஆம் ப்ரீமியம். நான் வந்து ப்ரீமியமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை கண்டினியூஸ் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் மெடிடேஷன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் ஆடட் அட்வான்டேஜஸ் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வாட் எவர் கேர் யூ வாண்ட் டு டூ. மென்டலாக நல்லா இருக்கணும், ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும், அப்புறம் ஸ்பிரிச்சுவலாகவும் நல்லா இருந்தால் அது இன்னும் பெட்டர். ஸோ அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணேன், பரவாயில்ல சிவா, நீ வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினைக்கல அப்படிங்கிற அளவுக்கு நானே வந்து என்னை ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹாவ் டு டேக் கேர் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இஃப் சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஆங்ஸைட்டிலையோ இல்லை நீங்கள் உங்களை யாருன்னு கண்டுபிடிக்கணும், செல்ஃப் லவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் யூஸ் பண்ண ஒரு பேட்டர்னாக வந்து ஒரு 21 டேஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வித் திஸ் நான் வந்து இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃபார் வாட் எவர் ஹெல்ப் யூ நீட், ஹெல்ப் இன் த சென்ஸ் மென்டலாக வந்து நல்லா இருக்கணும், செல்ஃப் லவ் இம்ப்ரூவ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் வரணும் அப்படின்னா டூ டேக் இன் த கமெண்ட்ஸ். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். விஷிங் மை செல்ஃப் ஹாப்பி சண்டே டு யூ ஆல்சோ. தேங்க்யூ, பாய்.